வணக்கம் எனது அன்பு உள்ளங்களே, இன்று நான் உங்களுக்காக ஒரு முக்கியமான தலைவரை பற்றி கூறப்போகிறேன். இந்த காணொளியை பார்த்தபின் உங்களது கருத்தை நிச்சயமாக பதிவு செய்யவும் கமெண்டில். அனுரகுமார திசாநாயக்க. அரசியல் போராட்டம். மக்கள் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் பல பேர் வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள். ஆனால் மக்கள் வீதியில் இறங்கியபோது அவர்களுடன் நின்றவர்கள் எத்தனை பேர்? அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் குரல் எழுந்தபோது அந்த குரலோடு சேர்ந்து நின்றவர் அவர்தான் அனுரகுமார திசாநாயக்க. அனுரகுமார திசாநாயக்க 1973ஆம் ஆண்டு ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே சமூக அநீதி, வறுமை, அரசியல் ஏமாற்றங்கள் இவை எல்லாம் அவரின் மனதில் ஆழமான கேள்விகளை எழுப்பின. அரசியல் என்பது பணக்காரர்களுக்கானதா அல்லது சாதாரண மக்களுக்கானதா? இந்த கேள்விதான் அவரை அரசியலுக்குள் இழுத்தது. ஜேவிபி மற்றும் பொலிட்டிக்கல் என்ட்ரி. இளம் வயதிலேயே அவர் ஜேவிபி ஜனதா விமுக்தி பெரமுனா என்ற கட்சியில் இணைந்தார். இந்த கட்சி ஊழலுக்கு எதிராக, சமத்துவத்துக்காக, மக்கள் அதிகாரத்துக்காக குரல் கொடுத்தது. அனுரகுமார சாதாரண உறுப்பினராக இல்லாமல் ஒரு தீவிரமான பேச்சாளராக, மக்கள் மனதை கவரும் தலைவராக மாறினார். 2004ஆம் ஆண்டு அவர் நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்தார். அங்கு அவர் செய்தது என்ன? அமைதியாக உட்கார்வதா அல்லது அதிகாரத்தை ரசிப்பதா? இல்லை, அவர் கேள்விகள் கேட்டார். ஊழல்களை வெளிச்சம் போட்டார். அதிகாரிகளை சவால் செய்தார். அரசியல்வாதிகள் நடுங்கும் வகையில் பாராளுமன்றத்தில் பேசினார். 2022 இலங்கை மக்கள் தங்கள் வாழ்க்கையையே இழக்கும் நிலை. பெட்ரோல் இல்லை, மின்சாரம் இல்லை, உணவு இல்லை. மக்கள் வீதியில் இறங்கினர். அந்த போராட்டத்திற்கு ஒரே பெயர், அறகலைய. அந்த நேரத்தில் பல அரசியல்வாதிகள் ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க மக்களுடன் வீதியில் நின்றார். அவர்களுடன் நடந்தார். அவர்களுடன் பேசினார். அவர்களுடன் கோஷம் எழுப்பினார். அவர் சொன்னது ஒன்று தான், இந்த நாடு குடும்ப அரசியலுக்காக இல்லை, இந்த நாடு மக்களுக்கானது. இதுதான் அவரை மற்ற அரசியல்வாதிகளிலிருந்து வித்தியாசமாக்கியது. அறகலைய பிறகு மக்கள் புதிய அரசியலை தேடினார்கள். அப்போது அனுரகுமார முன்னிலையில் நேஷனல் பீப்பிள்ஸ் பவர் என்பிபி ஒரு பெரிய சக்தியாக மாறியது. இது ஒரு கட்சி மட்டும் அல்ல, இது ஒரு சிந்தனை, ஒரு மாற்றம், ஒரு எதிர்காலம். இளைஞர்கள், வேலைக்கு செல்லும் மக்கள், மாணவர்கள் அனைவரும் அவரை கவனிக்க ஆரம்பித்தனர். அனுரகுமார திசாநாயக்க ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, அவர் ஒரு கேள்வி. நம்முடைய அரசியல் மாறுமா? மக்கள் அதிகாரம் உண்மையாக வருமா? இந்த கேள்விகளுக்கான பதில் இன்னும் வரவில்லை. ஆனால் அந்த பதிலை தேடும் ஒருவராக அவர் நிற்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அனுரகுமார உண்மையில் இலங்கையின் அரசியலை மாற்றுவாரா? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், சூப்பர், ஷேர், வலஞ்சுழி அம்புகுறிகள், சப்ஸ்கிரைப் பண்ணி செய்ய மறக்காதீர்கள்.